அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் சரி, எதிர்க்கட்சிக்கு சுமார் 40 சட்டப்பேரவைத் தலைவர் நடந்துவார். அவர் அந்தந்த மானிய கோரிக்கையிலே அந்த இலாக்காவை பற்றி எடுத்திருப்பார். அதன் அடிப்படையிலே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற சட்டப்பேரவையிலே இப்படிப்பட்ட நிகழ்வே இல்லை. இந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பார்க்கின்றோம். 10 நிமிடம் எதிர்கட்சிக்கு கொடுப்பார்கள். முதல் பேசுகிறவர்களுக்கு அடுத்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கட்சிக்கு 5 நிமிடம் கொடுப்பார். ஆக மொத்தம் 15 நிமிடம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும். இந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை அந்த துறையில் நாங்கள் பேச வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னார். இன்றைக்கு நிலை என்ன? 5 ஆண்டுகள் முடியாத திமுக ஆட்சி இருந்தாலும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறாது. இப்பொழுது மானிய கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு வாரமாக 20ஆம் தேதி அவை ஒத்திவைத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் இருந்ததன் காரணமாக அவருக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற விதமாக சட்டமன்றம் அன்றைய தினம் இரங்கல் தெரிவித்து ஒத்திவைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பாருங்கள், 21ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை 29ஆம் தேதி முதலமைச்சருடைய பதிலுரை. ஆக சுமார் 7 நாட்கள் தான் சட்டமன்றம் நடக்குது. இந்த 7 நாட்களில் பல துறைகள் மானிய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 5 மானிய கோரிக்கை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டு மக்கள் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துகிறீர்கள். ஒரு பிரதான எதிர்கட்சி மற்ற எதிர்கட்சிகள் ஒரு நாளைக்கு 5 மானிய கோரிக்கையிலே எப்படி பேச முடியும்? அது 10 நிமிடம் 5 நிமிடம் ஒதுக்கின்றார்கள். அதிலே ஒவ்வொரு துறையினுடைய செயல்பாடுகளை எப்படி இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும்? ஆக விடியா திமுக அரசு சம்பிரதாயத்திற்காக இந்த மானிய கோரிக்கை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, 18/6/2024 அன்று முதலிலே 3 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். கள்ளச்சாராயம் கொடுத்து 3 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அப்பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த நாள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். கள்ளச்சாராயம் அருகி 3 பேர் இறந்து விட்டார்கள். 19ஆம் தேதி பேட்டி கொடுக்கிறார். எனக்கு முன்னாலே எங்களுடைய தலைமை நிர்வாகிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற குறிப்பிட்டது போல அந்த பேட்டி கொடுக்கின்ற பொழுது ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர், மறுபக்கம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். இந்த 3 பேர் இறப்பு, ஒருவர் வயிற்று வலியின் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும், மற்றொருவர் வயது முதிர்ந்த காரணத்தினால் இருந்ததாகவும், மற்றொரு வலிப்பு இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். கள்ளச்சாராயம் குறித்து இறக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பகிரங்கமாக ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கின்றார். இந்த செய்தியை நீங்கள் தவறாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார். இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பேட்டியிலே சொல்கிறார். இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செய்தி கேட்டு, செய்தி ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டார். அதை கேட்டு கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. அதோடு இந்த 3 பேர் இறப்புக்கு
துக்கம் விசாரிக்க வந்தார்கள் பல பேர். அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிவிட்டாரே கள்ளச்சாராயத்தினால் இறப்பில்லை என்று. அதனால் அங்கே வந்தவர்கள் அங்கே விற்ற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து விட்டார்கள். பல பேர் நூற்றுக்கணக்கான குடித்து விட்டார்கள். அதனால்தான் இவ்வளவு மரணம். இதற்கு முழு காரணம் அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பேர்தான் மாவட்ட செயலாளர், மாவட்ட கலெக்டர் தவறான தகவலை கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு 63 உயிர்கள் பறிபோய்விட்டது. பல பேர் கண் பார்வை போய்விட்டது. பல பேர் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கு மறுக்கப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சியாக பார்க்கப்படுகிறது, ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சியுடைய குரலை நசுக்குகின்றார்கள்.